நரகத்தின் முன்னோக்கி பகுதி 1. பாயிண்ட்ஸ் மறைந்த நகரம் ஸ்டாட்டஸ். மாலை நேரம். நடுத்தர தருமணல் கிராமத்திற்குள் நுழையும் ஒரு அழகிய இருட்டு வீதி. நண்பர்கள் ஐவரும் ஒரே காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். ராகுல், அனிதா, விஜய், கரண் மற்றும் தீபிகா. இவர்கள் எல்லோருமே பல வருடங்களாக நண்பர்கள். ஒரு மண்டல சுற்றுலாவிற்காக புறப்பட்ட அவர்கள் வழியில் ஒரு குறுகிய வழியை தேர்ந்தெடுத்தனர். இந்த சாலை கூகுள் மேப்ஸில் காண்பிக்கவே இல்லை என ராகுல் குழப்பத்துடன் கூறினான். ஆனால் இது நேரத்தை சேமிக்குமா என தீபிகா கேட்டாள். ஆமாம், பெரிய சாலையில் போனால் அதிக நேரம் ஆகும். இது சற்று குறுகியது, ஆனாலும் விரைவாக நகர முடியும் என விஜய் டிரைவர் இருக்கையில் இருந்து கூறினான். காலை மழையின் பின்பாக அந்த சாலை பிசுபிசுப்பாக இருந்தது. மரங்கள் இருபுறமும் அடர்ந்தன. காரின் ஹெட்லைட் மட்டும் வழியை ஒளிரச் செய்தது. அவர்கள் நகர அட்வான்சிங் ஆங்காங்கே பழைய பாழான வீடுகளும் முறிந்த தெருவிளக்குகளும் காணப்பட்டன. முழு அமைதி, ஒரு அசாதாரண உணர்வு. ஏதோ ஒரு விதமான அமைதியாக இருக்கிறது. இது ஆபத்தான இடமா என அனிதா விரல்களைச் சேர்த்தாள். அவசரம் செய்யாதே, இது சாதாரண கிராமம் போலத்தான் தெரிகிறது. கரண் கைகொட்டினான். ஆனால் ஒருவரும் அதை உணரவில்லை. அவர்கள் நுழைந்ததும் பின்னால் சாலை நழுவி மறைந்து போனது. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் நகரம் முழுவதும் சுற்றினார்கள். வீடுகள் இருந்தாலும் ஒருவரும் காணப்படவில்லை. நாய்கள், பூனைகள் கூட இல்லாதது இன்னும் பயத்தை அதிகப்படுத்தியது. திடீரென சாலையின் நடுவில் ஒரு பழைய பள்ளிக்கூடம் இருந்தது. அதன் முன்பகுதியில் ஒரு பெரிய அறிவிப்பு பலகை இருந்தது. இதற்கு பிறகு திரும்ப முடியாது. இது ஏதோ வேற மாதிரி இருக்கே, தீபிகா மெதுவாக கூறினாள். இது ஒரு சுமூகமான பயணம் அல்ல. இவர்கள் அடியெடுத்து வைத்த இந்த நகரம் அவர்களை ஒருபோதும் வெளியே விடாது. பகுதி 2. விரைவில். இந்த கதையை விரிவுபடுத்த வேண்டுமா? இன்னும் பயமுறுத்தும் திருப்பங்களை சேர்க்கலாமா?